குட்டீஸ், தமிழோடு பழகலாம். இது ஒரு உடல் உறுப்பு. விடை தோள்பட்டை. குட்டீஸ், இது நம்ம 100வது வீடியோ. அதனால் ஒரு இனிப்பான கேள்வி. இது ஒரு பாயாசம். விடையை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை பகுதியில் தொலைந்து போனவன் கதையை படிக்கலாம் வாங்க. கதையின் பெயர் தொலைந்து போனவன், காணாமல் போனவன் அப்படின்னு அர்த்தம். சிவலிங்கம் ஊரறிந்த முட்டாள். சிவலிங்கம் ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவர் முட்டாள் அப்படின்னு. அதனால் அவனுக்கு உள்ளூரில் வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் உள்ளூரில் அவன் இருக்கிற ஊரில் அவனுக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் முட்டாள் அப்படின்னு. பட்டணத்திற்கு கிளம்பிவிட்டான். சரி, உள்ளூரில் தான் யாரும் வேலை கொடுக்கல, நம்ம சிட்டியில் போய் டவுனுக்காவது போய் அங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். மிகப்பெரிய பணக்காரனாகி விட்டு தான் திரும்புவேன் என்று சவால் விட்டு விட்டு சென்றான். அவன் என்ன சொல்கிறான், நான் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். நான் நல்லா ரிச் மேன் ஆகி தான் இந்த ஊருக்கு, சொந்த ஊருக்கு திரும்புவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். பட்டணத்தை அடைந்தான். சிட்டிக்கு வந்துட்டான். மிகப்பெரிய கட்டிடங்களும் அதன் பிரம்மாண்டமும் அவனை பயமுறுத்தியது. சிட்டியில் எப்படி இருக்கும் இப்போ கட்டடங்கள்லாம், இப்போ மெட்ராஸ், பாம்பே அப்படிலாம் எப்படி இருக்கும், பில்டிங்ஸ், கட்டிடங்கள்லாம் பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது, பிரம்மாண்டம் ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதுக்கு அவனுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா கிராமத்தில் அதெல்லாம் சின்ன சின்ன வீடு அந்த மாதிரி பார்த்துட்டு இங்கே ரொம்ப பெரிய பில்டிங்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு பயமாக இருக்குது. ஐயோ, பட்டணம் இத்தனை பெரியதா, இங்கு நான் எப்படி என்னை பாதுகாப்பேன்? அவன் ஐயோ, சிட்டி என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி நான் என்னையே சேவ் பண்ணிக்க பாதுகாப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிறான் அவனே. இந்த ஜன கூட்டத்தில் நான் தொலைந்து போய்விட்டால் ஐயோ, பிறகு நான் என்னை எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் என்றெல்லாம் குழம்ப தொடங்கினான். அவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஏன்னா இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம், குரூப்பாக கும்பலாக அப்படி இருக்காங்க. இல்லை நான் தொலைஞ்சி காணா போயிட்டேன்னா எப்படி நானே என்னை தேடி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு ரொம்ப அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அதனால் சாலையில் பம்மி நடந்தான். அப்படின்னா பயந்து மெல்ல மெல்ல நடக்கிறான். கால் எடுத்து அடி வைக்கிறதே ரொம்ப மெல்ல பயந்து அப்படி நடக்கிறான். தான் தொலைந்து போய்விடக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தான். அவன் ரொம்ப எச்சரிக்கைன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கான். நம்ம எங்கேயா காணா போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கான். இரவு மக்கள் கூட்டம் குறைந்தது. நைட் ஆனோன்னா நடமாட்டம் குறைஞ்சிடும்ல, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ மக்கள் கூட்டம் கம்மியாக இருந்தது. அதனால் ஓரளவுக்கு பயம் விலகியது. அப்போ கொஞ்சம் அவனுக்கு பயம் போயிடுச்சு. ஏன்னா காலையில் சாயங்காலம்லாம் மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்கும். நைட்டு எல்லோரும் தூங்க போவாங்க, வேலை முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போகிறதுனால மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் அவனுக்கு கொஞ்சம் பயம் கம்மியானுச்சு. அப்பாடா, இனி நான் தொலைந்து போக மாட்டேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். அவன் என்ன சொல்லிக்கிறான் தானே, அப்பா மக்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நடமாட்டம் கம்மியாக இருக்குது, நான் என்ன காணாமல் போக மாட்டேன், பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஒரு சத்திரத்தை அடைந்தான். அங்கே ஒரு சத்திரம் இருக்குது. அங்கே ஏராளமானோர் படுத்து கிடந்தனர். இப்போதும் அவனை பயம் கவ்வியது. அங்கே இப்போல்லாம் ஹோட்டல் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் தங்குறதுக்கு அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க சத்திரம் மாதிரி, அங்கே படுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு. அங்கே போகிறப்ப அங்கேயும் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே திருப்பி அவனுக்கு பயம் வந்துடுது. கும்பலாக மக்களை பார்த்தாவே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஐயோ, இங்கே இவ்வளவு பேர் படுத்து கிடக்கின்றனர், இந்த கூட்டத்தில் நான் தொலைந்து போனால் என்ன செய்வது என்று விழி பிதுங்கி நின்றான். ஐயோ, இங்கேயும் ரொம்ப பேர் தூங்கிட்டு இருக்காங்க, நான் இந்த கும்பலில் காணாமல் போயிட்டா என்ன செய்வது அப்படின்னு விழி பிதுங்கி, அப்படின்னா விழின்னா கண்ணே பிதுங்கி வெளியில் வர அளவுக்கு அவன் பயப்படுறான். சத்திரக்காரன் பார்த்தான், விசாரித்தான். தம்பி, ஏன் தயங்கி நிற்கிறாய் என்று கேட்டான். அந்த சத்திரத்தை பார்த்துக்கிற ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, அவன் கேட்குறான், ஏன் தம்பி இங்கேயே நிற்கிற, உள்ளே வரலால அப்படின்னு கேட்குறான். அருகில் சென்றான் சிவலிங்கம். ஐயா, இந்த கூட்டத்தில் நான் படுத்தால் ஒருவேளை தொலைந்து போவேனோன்னு பயப்படுகிறேன் என்றான். அவன் என்ன சொல்கிறான், இந்த கும்பலில் நான் தூங்குனேன்னா காணாமல் போய் விடுவேனோ அப்படின்னு நான் பயமாக இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறான். சத்திரக்காரன் அவனை ஏற இறங்க பார்த்தான். அவன் ஒரு புதுசாக காரணம் சொன்னான், பயப்படுறேன், கும்பலாக பார்த்து பயப்படுறேன், தொலைஞ்சு போயிடுவேன் சொல்லணுன்னே, என்னடா தெய்வம் புதுசாக ஒரு கதை சொல்கிறேன், இது மாதிரி நம்ம ஒரு காரணம் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனை மேலும் கீழேயும் பார்க்குறான். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவனை பார்க்க பாவமாகவும் இருந்துச்சு. ஒரு பச்சை கயிறை எடுத்தான். ஒரு கிரீன் ரோப்பை எடுக்கிறான்.
தம்பி, இந்த பச்சை கயிறை உன் வலது காலில் கட்டிக்கொள். அவன் என்ன சொல்ற, இந்த கிரீன் ரோப்பை கொடுத்து உன் ரைட் லெக்ல வந்து இதை கட்டிக்கோ. நிம்மதியாக படுத்து உறங்கு, நல்ல நிம்மதியாக தூங்கு. காலையில் விழித்ததும் உன் வலது காலில் பச்சை கயிறு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே பாரு, உன் ரைட் லெக்ல அந்த கிரீன் ரோப்பு இருக்கும். நீ தொலைந்து போகவில்லை என புரிந்து கொள் என்றார். என்ன சொல்கிறான், நீ தூங்கி எழுந்திருக்கிறப்ப அந்த கயிறு வந்து ரோப்பு வந்து உன் காலை இருந்துச்சுன்னா நீ காணாமல் போகல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, நல்ல காரியம் செய்தீர். என் ஆயுள் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன் என்றான். அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு நிம்மதியாயிடுச்சு. அப்போ அவருக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். உங்களை நான் வந்து எப்போவுமே வாழ்நாள் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பச்சை கயிறை வலது காலில் கட்டி கொண்டு படுத்தான். நன்றாக உறங்கியும் விட்டான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு மாதிரி அவனுக்கு மனசில் பட்டோன்னா அந்த கயிறை வந்து காலில் கட்டிட்டு நல்லா தூங்கிட்டான். நடு இரவில் ஒருவன் வந்தான். சிவலிங்கத்தின் காலில் இருந்த பச்சை கயிற்றை பார்த்தான். மிட் நைட்டில் ஒருத்தர் வரான். சத்திரம் இல்லையா, ஒவ்வொருத்தர் வேலை முடிஞ்சு ஒவ்வொரு டயத்தில் வருவாங்க. அது மாதிரி மிட் நைட்டில் ஒருத்தர் வரான். அவன் வந்து இந்த சிவலிங்கத்தின் காலில் இருக்கிற அந்த பச்சை ரோப்பை வந்து பார்க்குறான். கவர்ச்சியாக தெரிந்தது. அவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டாக இருக்குது. அதனை அவிழ்த்து தன் காலில் கட்டி கொண்டு படுத்து விட்டான். இவனை சார் நான் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் உள்ள ரோப்பை வந்து அவிழ்த்து இவன் காலில் கட்டிட்டு படுத்துறான். விடிந்தது. தன் காலில் பச்சை கயிறு இல்லாததை கண்டு அலறினான். இவன் சிவலிங்க காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தா காலில் வந்து அந்த கிரீன் ரோப்பு இல்லாது. அதை பார்த்தோன்னே அவன் அழுறான். ஐயோ, நான் தொலைந்து போய் விட்டேனே என்றான். அவன் என்ன நினச்சிக்கிறான், நம்ம காணாமல் போயிட்டோம், அந்த பச்சை கயிறு இருந்தால் தொலையில அப்படின்னு தானே சத்திரக்காரர் சொன்னார். இப்போ காலில் அந்த கிரீன் ரோப்பு இல்லை, அதனால் நம்ம காணாமல் போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறான். சத்திரக்காரன் ஓடி வந்தான். இவன் அழுறதை பார்த்துட்டு அவர் ஓடி வராரு. அருகில் இருந்தவன் காலில் இருந்த பச்சை கயிற்றை வாங்கி சிவலிங்கம் காலில் கட்டினான். அவன் பக்கத்தில் இன்னொருத்தன் தூங்கிட்டு இருக்க இல்லையா, மிட் நைட்டில் வந்தான்ல, அவன் காலில் அந்த ரோப் இருக்கு. அதை வந்து இவர் அவுத்து சிவலிங்கத்தில் கட்டி விட்டார். சிவலிங்கம் உற்சாகமாக நான் மீண்டும் கிடைத்து விட்டேன் என்றான். அவனுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்பா, நம்ம காணாமல் போல, கிடைச்சிட்டோம் அப்படின்னு அவன் ஹாப்பியாக ஆயிடுறான். நீதி, தன்னை திருத்தி கொள்ளாத அறிவிலிக்கு எப்போதும் விமோச்சனமே இல்லை. ஒரு முட்டாளாக இருக்கான், அவன் இருந்தாலும் தன்னை திருத்திக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அவனுக்கு விடிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டீஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க. தொலைந்து போனவன், பட்டணம் சிட்டி, கட்டிடங்கள் பில்டிங்ஸ், பிரம்மாண்டம் கிராண்ட், ஜனங்கள் பீப்புள் மக்கள் மனிதர்கள், குழப்பம் கன்ஃபியூஷன், விழி த ஐ, தயங்குதல் ஹெசிடேட், கயிறு ரோப், ஆயில் டியூரபிலிட்டி, அவிழ்த்து அன்டை. குட்டீஸ் கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க. தொலைந்து போனவன், சிவலிங்கம் ஊரறிந்த முட்டாள். அதனால் அவனுக்கு உள்ளூரில் வேலை எதுவும் கிடைக்கவில்லை. பட்டணத்திற்கு கிளம்பி விட்டான். மிகப்பெரிய பணக்காரனாகி விட்டுதான் திரும்புவேன் என்று சவால் விட்டு சென்றான். பட்டணத்தை அடைந்தான். மிகப்பெரிய கட்டிடங்களும் அதன் பிரம்மாண்டமும் அவனை பயமுறுத்தியது. ஐயோ, பட்டணம் இத்தனை பெரியதா? இங்கு நான் எப்படி என்னை பாதுகாப்பேன்? இந்த ஜனக்கூட்டத்தில் நான் தொலைந்து போய்விட்டால் ஐயோ, பிறகு நான் என்னை எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் என்றெல்லாம் குழம்பத் தொடங்கினான். அதனால் சாலையில் பம்மி நடந்தான். தான் தொலைந்து போய்விடக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தான். இரவு மக்கள் கூட்டம் குறைந்தது. அதனால் ஓரளவிற்கு பயம் விலகியது. அப்பாடா, இனி நான் தொலைந்து போக மாட்டேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். ஒரு சத்திரத்தை அடைந்தான். அங்கே ஏராளமானோர் படுத்து கிடந்தனர். இப்போதும் அவனை பயம் கவ்வியது. ஐயோ, இங்கே இவ்வளவு பேர் படுத்து கிடக்கின்றனர். இந்த கூட்டத்தில் நான் தொலைந்து போனால் என்ன செய்வது என்று விழி பிதுங்கி நின்றான். சத்திரக்காரன் பார்த்தான், விசாரித்தான். தம்பி, ஏன் தயங்கி நிற்கிறாய் என்று கேட்டான். அருகில் சென்றான் சிவலிங்கம். ஐயா, இந்த கூட்டத்தில் நான் படுத்தால் ஒருவேளை தொலைந்து போவேனோன்னு பயப்படுகிறேன் என்றான். சத்திரக்காரன் அவனை ஏற இறங்க பார்த்தான். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஒரு பச்சை கயிற்றை எடுத்தான். தம்பி, இந்த பச்சை கயிற்றை உன் வலது காலில் கட்டிக்கொள். நிம்மதியாக படுத்து உறங்கு.
காலையில் விழித்ததும் உன் வலது காலில் பச்சை கயிறு இருக்கும். நீ தொலைந்து போகவில்லை என புரிந்து கொள் என்றார். ஐயா, நல்ல காரியம் செய்தீர். என் ஆயுள் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன் என்றான். அந்த பச்சை கயிற்றை வலது காலில் கட்டிக்கொண்டு படுத்தான். நன்றாக உறங்கியும் விட்டான். நடு இரவில் ஒருவன் வந்தான். சிவலிங்கத்தின் காலில் இருந்த பச்சை கயிற்றை பார்த்தான். கவர்ச்சியாக தெரிந்தது. அதனை அவிழ்த்து தன் காலில் கட்டிக்கொண்டு படுத்துவிட்டான். விடிந்தது. தன் காலில் பச்சை கயிறு இல்லாததைக் கண்டு அலறினான். ஐயோ, நான் தொலைந்து போய்விட்டேனே என்றான். சத்திரக்காரன் ஓடி வந்தான். அருகில் இருந்தவன் காலில் இருந்த பச்சை கயிற்றை வாங்கி சிவலிங்கம் காலில் கட்டினான். சிவலிங்கம் உற்சாகமாக நான் மீண்டும் கிடைத்துவிட்டேன் என்றான். நீதி, தன்னை திருத்திக் கொள்ளாத அறிவிலிக்கு எப்போதும் விமோச்சனமே இல்லை. குட்டீஸ், கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.